விஜய் அவர்கள் நேரடியாக சந்திச்சுட்டு வந்தார்? இதனுடைய ரகசியம் என்ன? அது யார் அந்த சார் என்கின்ற கேள்வி கேட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேண்டி இன்று தமிழகம் முழுவதும் ஜனநாயக முறைப்படி கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்திய போது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய அறிவிப்பின்படி நாங்கள் ஏற்கனவே நடத்த வேண்டியது அன்று மன்மோகன் சிங் இறந்து விட்டார் என்பதனால இன்னைக்கு அதை நடத்தணும். சரி. ஆனா தமிழ்நாட்டுல அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதியின் குரல் கேட்கக்கூடாது என்று இன்று அடக்குமுறையை கட்டவித்து விட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. எங்களை எல்லாம் கைது செய்து 6 மணி வரை மண்டபத்துல வைத்திருந்து இப்போதும் விட்டுருக்காங்க, வந்திருக்கோம். அதாவது ரகசியம்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அவருடைய கொள்கை மாநாட்டுல விக்கிரவாண்டி மாநாட்டுல அறிவிச்சாரு, எங்களுக்கு கவர்னர் வேணாம்னு சொல்லிட்டாரு. ஆனா இன்னைய வரையும் கவர்னர் பதவி எடுக்கல. கவர்னர் தான் பொறுப்பா ஒரு மத்திய அரசனுடைய இதா இருக்கிறார். அவர் தான் இன்னைக்கு எல்லாருக்கும் பதவி பிரமாணம் ஏற்றி வைக்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறார். கவர்னர் பதவியை ஒழிக்கல, கவர்னர் பதவி இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த ஆளுங்கரசு செய்கின்ற தவறுகளை எடுத்துன்னு போய் அவர்கிட்ட புகார் பட்டியெல்லாம் கொடுப்பதற்கு அதை பெற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுக்கிற இடத்துல அவர் இருக்கிறார். திரு விஜயகுமார், நீங்க தமிழ்நாட்டுல தானே இருக்கீங்க? ஆமா. அந்த பொண்ணுக்கு நீதி கிடைச்சிருச்சு சனிக்கிழமை உயர்நீதிமன்றம் மூலம், அது உங்களுக்கு தெரியுமா? இல்ல, என்ன நீதி கிடைச்சிருக்கு? இங்கதான் விசாரணை கமிஷன் 3 பேர் அதிகாரிகளை வைத்து விசாரணை தொடங்க சொல்லி இருக்குது. அது தேசிய மகளிர் ஆணையம். இன்னொன்னு கேள்வி கேட்கிறேன், அந்த யார் அந்த சார்? இந்தியவர்களையும் திமுக அந்த நபரு எல்லா இதுலயும் அந்த ஆள் பவள விழா கருணாநிதியுடைய பவள விழா கலந்திருக்கிறாரு. அவருடைய வீட்டுல மா சுப்பிரமணியம் போய் பிரியாணி சாப்பிட்டு இருக்கிறாரு. துணை மேயர் மகேஷ் போய் சாப்பிட்டு இருக்கிறாரு. அவங்களுடைய முரசொலி பத்திரிகையில ஞானசேகரன் வந்திருக்கு. இன்றைய வரையிலும் அவர் திமுகவை சார்ந்தவர். திமுகவில விட்டு கட்சியை விட்டு நீக்கல. இதுக்கு திமுக பொறுப்பேற்றிருக்கவில்லை. இத பழிய முழுக்க அந்த பாதிக்கப்பட்ட பெண் மீது போடுறதுக்கு இந்த திமுக அரசு பிடிக்கிறதுன்னா இதை விட ஒரு அவலம் தமிழ்நாட்டுல இருக்கா? நீங்க எப்படி அந்த பொண்ணுக்கு எப்படி சார் இல்ல எப்படி சொல்லி இருக்கிறது? இல்ல பொள்ளாச்சியில உங்க ஆட்சி காலத்துல 11 மாணவிகள் பாலியல் பண்ணப்பட்டாங்களே, அந்த மாதிரி ஒரு அவலத்தை சொல்றீங்களா? எதுங்க ஏங்க நீங்க பொள்ளாச்சி தான் நீங்க சொன்னது எனக்கு முழுசு கேட்கல, திருப்பி கேளுங்க. பொள்ளாச்சியில 11க்கும் மேற்பட்ட மாணவிகள் கற்பழிக்கப்பட்டாங்களே, அது போன்ற ஒரு அவலம் சொல்றீங்களா? கேட்கலையே. இல்ல இருந்தாலும் நான் அதுக்கு பதில் சொல்றேன். நீங்க பொள்ளாச்சின்றதுக்காக பதில் சொல்றேன். பொள்ளாச்சியில பொள்ளாச்சியினுடைய ஜெயராமனுடைய மகனோ நீங்க எல்லாருமே இது பண்ணீங்க. ஆனா இன்னைய வரலையும் அதுக்கு சிபிஐ விசாரணை வச்சு எல்லாம் பண்ணி இன்னைய வரலையும் அதிமுகவினுடைய தொண்டர்கள், அதாவது நீங்க சொல்ற அந்த பொள்ளாச்சி ஜெயராமனோ அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒருத்தரும் குற்றவாளி என்று கைது செய்யப்படல. யாரும் குற்றமற்றவர்கள். திமுக அரசியல் செய்வதற்கு அந்த பொள்ளாச்சி விவகாரத்தை எடுத்து போராட்டம் செய்வதற்கு கூட ஜனநாயக நாட்டுல அதிமுக அனுமதிச்சுது. ஆனா இன்னைக்கு தொடர்ச்சியா இவருடைய ஆட்சி காலத்துல இதோ கிருஷ்ணகிரியில, தர்மபுரியில, அண்ணா நகர்ல, இதோ சென்னையினுடைய அண்ணா பல்கலைக்கழகத்தை பாதுகாக்கப்பட்ட வளாகத்துக்குள்ளே திமுகவுடைய காமுகன் உள்ளே புகுந்து அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்கிறான். அதை எதிர்த்து மக்கள் மன்றத்தில் போராடுவதற்கு கூட இந்த திமுக அரசு அனுமதிக்கவில்லை. அடக்குமுறையை கையாளுகிறது என்றால் இது திமுக அந்த குற்றவாளிக்கு துணை போகிறது என்றதுதானே அர்த்தம். அதாவது இது நீங்க சொல்றத ஒரு வகையில ஏத்துக்கிட்டாலும் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லுற அதிமுக காலகட்டத்துல ஒரு பெண் காவல் அதிகாரிக்கே உயர் அதிகாரி விழுப்புரத்துல பாலியல் வன்கொடுமை பண்ணுனான்னு சொல்லிட்டு இன்னும் வழக்கு போயிட்டு இருக்கு. அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க சார். இதே விருகம்பாக்கம் கூட்டத்துல கனிமொழி நடந்த அவங்க கூட்டத்துல திமுக அவனுடைய இளைஞர் அணியை சேர்ந்தவன் அந்த கூட்டத்திலேயே பெண் காவலரை பாலியல் பலாத்காரம் பண்ணா
அதுக்கு என்ன சார் சொல்றீங்க? எங்க ஆட்சியை முடிச்சிருங்க சார். அதுக்குதான் மக்கள் எங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. நாங்க ஆட்சியை விட்டு இழந்துட்டோம். இன்னைக்கு ஆட்சி பொறுப்புல இருக்கிற திமுக மீது என்ன? திமுக வந்து ஜனநாயகத்துக்கு வந்து ஜனநாயக நாடா இல்ல ஏதோ சதிகார நாடா? ஜனநாயக நாட்டுல திமுக அரசுக்கு எதிர்ப்பா யார் குரல் கொடுத்தாலும் இந்த திமுக அரசு அவர்கள் அடக்குமுறையை கையாளுகிறது. யாரும் போராட முடியலையே. இந்த ஆட்சி இப்படி நடக்குது. இன்னைக்கு தாவேகா அவருடைய இது கவர்னரை போய் சந்திக்கிறாரு, புகார் மனு கொடுக்கிறாரு. இந்த அரசாங்கம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நடவடிக்கை எடுக்கின்றாரு. அதுல என்ன தப்பு இருக்கு? அவருடைய கொள்கை வந்து கவர்னர் தானான்றது. ஆனா கவர்னர் பொறுப்பு இன்னும் இருக்கிறது, நீடிக்கிறது. கவர்னர் தான் அவர்கிட்ட போய் கொடுத்து நடவடிக்கை எடுக்க சொல்லி வற்புறுத்துறாரு. இன்றைக்கு அவர்கள் கட்சி மீது நடவடிக்கை எடுக்கிறார்கள். அவர்களும் நோட்டீஸ் கொடுத்தா கைது செய்கிறார்கள். இது என்ன? இது சர்வாதிகார போக்குல இந்த ஆட்சி போய் கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் வந்து ஊடகவியாளர்கள் நீங்க தான் கேள்வி கேட்கணும். ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க பக்கபலமாக இருந்து நீதி கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டாம். ஓகே சார், ஓகே, நன்றி. அப்படி இணைப்பில் அடுத்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இளைஞர் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் திரு காமேஷ் அவர்கள், அதாவது அதிமுக பிஜேபி இந்த 2 கட்சியையும் தாண்டி தமிழகத்தில் நாங்கள் மிகப்பெரிய கட்சி என்பதை காண்பிப்பதற்காக இவர் வந்து ஒரு முறை பேசிட்டு போனால் 1 மாதத்துக்கு அந்த பேச்சிற்கு திரு விஜய் அவர்கள் பேசிட்டு போவது, உடனே எதிர்கட்சியும் சரி ஆளும் கட்சியும் சரி அதுக்கு கவுண்டர் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ இன்னைக்கு ஆளுநர்